தமிழக தேர்தல் களம் தற்போது பல கட்சிகளுக்கு பரமபத விளையாட்டை போன்று பீதியை கிளப்பும் விதமாக மாறியுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தனித்து நின்று தேர்தலை சந்திக்க முடிவெடுத்து தனது இளைஞர் பட்டாளத்தை தாவேகா களத்தில் இறக்கியுள்ளது. இதனால் வரப்போகிற தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் விருப்ப மனுக்களை வாங்கிக் கொள்ளலாம் என அந்த கட்சி அறிவித்த ஒரே நாளில் பனையூரில் 10,000 மனுக்கள் கட்சி தொண்டர்களால் வாங்கப்பட்டது. அக்கட்சியின் தலைமைக்கே இன்ப அதிர்ச்சியை கிளப்பி இதனைத் தொடர்ந்து பனையூருக்கு வரவேண்டாம், ஆன்லைனிலே மனுக்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என அந்த கட்சி அறிவித்துள்ளது. இதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் குழப்பத்தை போக்க திமுகவின் சார்பில் கனிமொழி ராகுல் காந்தியை டெல்லியில் சந்தித்துவிட்டு வந்த பின்னர் நிலைமை மாறும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு வழியாக ராகுலும் கனிமொழியுடனான சந்திப்புக்கு பின்னர் சமாதானத்தை நோக்கிச் சென்ற நிலையில் தற்போது அவரை மீண்டும் குழப்பத்திற்கு ஆளாக்கியுள்ளது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுடனான ராகுலின் சந்திப்பு. இதன் பின்னணி என்ன? வர இருக்கிற தேர்தலில் தமிழகம், கேரளா, பாண்டிச்சேரி என 3 மாநிலங்களை சேர்ந்த மக்களிடம் செல்வாக்கு பெற்றுள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைப்பதன் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கப் போகும் நன்மைகளை பட்டியலிட்டு ராகுல் காந்திக்கு விளக்கியுள்ளனர் சம்பந்தப்பட்ட மாநிலங்களை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள். இதனால் மீண்டும் குழப்பத்துக்கு போயுள்ளார் ராகுல் காந்தி. இந்த நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள சசிகலாவின் வீட்டில் அவரை சந்தித்த காரணத்தால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மதுரை மண்டல பெண் நிர்வாகியான ஜீவிதா நாச்சியாரை தினகரன் தனது கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார். இதற்கு ஜீவிதா நாச்சியார், சசிகலா எப்போதுமே எங்களுக்கு சின்னம்மாதாம், அவரை பார்க்க வந்தேன், என்னை கட்சியிலிருந்து நீக்கினாலும் கவலையில்லை என்று ஜீவிதா நாச்சியார் கருத்து தெரிவித்துள்ளார். இதற்கிடையே வர இருக்கிற தேர்தலில் சசிகலா களத்தில் அடித்து விளையாட தயாராகிவிட்டார் என்கிறனர் விபரமறிந்தவர்கள். பிப்ரவரி 24இல் ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் தீவிர அரசியலில் குதிக்க முடிவு செய்துள்ள சசிகலா தற்போதே அதற்கான காய்களை நகர்த்த துவங்கியுள்ளார். அதற்காக அம்மா அதிமுக என்ற கட்சியை துவங்க அவர் முடிவு செய்துள்ளார் என்கின்றன அரசியல் வட்டாரங்கள். அடுத்து என்ன? எது எப்படி இருந்த போதிலும் இந்த தேர்தல் எதிர்பாராத பல சுவாரஸ்யமான திருப்பங்களை கொண்ட மர்ம நாவலை போன்று எல்லா தரப்பிலும் எதிர்பாராத பரபரப்புகளை ஏற்படுத்தி வருகிறது என்பதே தற்போதைய உண்மையாக இருக்கிறது. இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.